ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல், 4ஆம் பகுதி, 43வது தலைப்பு. ஒரு ஸ்லோகம் போதும். மித்யாபவாதம் போகவும், 4ஆம் பிறை பார்த்த தோஷம் போகவும், ஸ்யமந்தகமணி சரித்திரத்தை முழுக்க பாராயணம் பண்ண முடியாவிட்டாலும் அந்த கதையை மனசிலாவது நினைத்து பார்க்க வேண்டும். அதோடு இதிலே ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிவிட வேண்டும். ஸ்யமந்தகம் என்ன ஆச்சு என்று தெரியாத மாதிரி நரலீலையில் பகவான் துப்பு துலக்கிக் கொண்டிருந்த போது நடந்ததையெல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக்குவதாக ஜாம்பவதி ஒரு ஸ்லோகம் பாடினாலே அந்த கீ ஸ்லோகத்தைத்தான் சொல்ல வேண்டும். சிம்மப்பிரசேனம் அவதீத் சிம்மோ ஜாம்பவதா ஹதஹ சுகுமாரக மாரோதீஹி தவஹ்யேஷ ஷமந்தகா. இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லும் போதே தன்னால் முன்னும் பின்னுமாக இந்த உபாக்கியானம் முழுக்க நினைவு வந்துவிடும். 2ஆம் வரி நமக்கே சொல்கிற மாதிரி ஆறுதலாக இருக்கிறது. சுகுமாரக மாரோதிஹி, அழாதேடா குழந்தே சுகுமாரா என்று ஜாம்பவானின் பிள்ளையுடைய பேரை சொல்லி கூப்பிட்டாலும் சுகுமாரன் என்றால் நல்ல பிள்ளை என்று அர்த்தமானதால் அது நமக்கும் பொருந்தும். தவஹ்யேஷ ஸ்யமந்தகா, மணி உனக்கேதான். பிள்ளையார் என்கிற மணி, கண்ணன் என்கிற மணி, 2 மணியும் நமக்குத்தான். அவர்களுடைய அருள் இருக்கும்போது நாம் எதற்கும் அழ வேண்டாம். பூஜையிலேயே இந்த ஸ்லோகத்தை சொல்ல வேண்டுமென்று விரத முறைகளை விவரிக்கும் விரத சூடாமணி கல்பத்தில் சொல்லியிருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.